அண்மை செய்தி. இலங்கையில் இருந்து அகதியாக வந்து தமிழகத்தில் புதிய வாழ்க்கை. 110 வயதை கடந்தும் தன்னம்பிக்கையுடனும் வாழும் மூதாட்டி. 5 தலைமுறைகளை கண்ட அரிய சாதனை குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெய்வன். ஜெய்வன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் நிக்கிதா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள குன்னலூர் பண்ணை பொது கிராமத்தில் வசித்து வரும் 100 வயது கடந்த மூதாட்டி பூசாந்திரம் ஒருவர் 5 தலைமுறைகளை கண்டு இன்றளவும் எவரையும் சார்ந்து இல்லாமல் சுயமாக வாழ்ந்து வருவது அப்பகுதி மக்களை விபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மூதாட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தனது தாய் மற்றும் 2 சகோதரர்கள் உள்ளிட்ட குடும்பத்தினுடன் அகதியாக தமிழகம் வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள குன்னலூர் பண்ணை பொது கிராமத்தில் குடியேறி அவருக்கு நமச்சி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. நமச்சி விவசாய தொழில் ஈடுபட்டு குடும்பத்தை நடத்தி வந்தார். இந்த தம்பதியருக்கு கணேசன், அண்ணாதுரை, தணிக்காச்சலம் ஆகிய 3 மகன்களும், முத்துலட்சுமி, ஜெயராணி ஆகிய 2 மகள்களும் பிறந்தனர். இதில் தணிக்காச்சலம் என்பவர் கடந்த 1983ஆம் ஆண்டு ஆடு மேய்க்க சென்ற பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தால் மற்ற பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு தங்களது குடும்பங்களுடன் குன்னலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வருகின்றனர். தற்போது மூதாட்டி பூசாந்திரம் 10 பேர பிள்ளைகளை உள்ளனர். அவருக்கு 9 பேருக்கு திருமணமாகி அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்துள்ளது. தொடர்ந்து கொள்ளு பேர பிள்ளைகள் வரை மொத்தம் 5 தலைமுறைகளை வாழ்வில் கண்டு வருமாறு அரிய பாக்கியம் பெற்றவராக இவர் திகழ்கிறார். ஒரே குடும்பத்தில் 5 தலைமுறையினர் ஒன்றாக இருப்பது அரிதான நிகழ்வாக கருதப்படுவதால் இவரது வாழ்க்கை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக 110 வயதை கடந்த நிலையிலும் எவருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனது அன்றாட உணவை தானே சமைத்து தனியாக வசித்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசின் முதியோர் உதவித்தொகை மற்றும் ஆடுகளை மேய்த்து பராமரிப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை நம்பி சுய மரியாதையுடன் தன்னம்பிக்கையுடன் தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறார். வயது என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமே என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றளவும் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் இந்த மூதாட்டி கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் சுயசார்பு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அப்போது மக்களால் பாராட்டப்பட்டு வருகிறார். 5 தலைமுறைகளை கண்டு 110 வயதை கடந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வரும் இவரது வாழ்க்கை பயணம் பலருக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் ஆளும் வரலாறாக மாறியுள்ளது. நிக்கிதா.